you here today as we come together to celebrate the birth of our Lord Jesus Christ. Along with that, we love pastors, sisters, church believers, parents and elders, everyone here. I wish everyone a blessed Christmas in the name of Jesus Christ. In my behalf and with love. Thank you. புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பால் பிறந்தார் புகழும் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை. I've got the joy, 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 joy down in my heart, down in my heart, down in my heart. I've got the joy, 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 joy down in my heart, down in my heart to stay. I've got the joy, 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 joy down in my heart, down in my heart. I've got the joy, 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 joy down in my heart, down in my heart to stay. I've got the love of Jesus down in my heart, down in my heart, down in my heart. I've got the love of Jesus down in my heart, down in my heart to stay. So very happy. I've got the love of Jesus in my heart. I am so happy, so very happy. Enemies ahead, let's go!
போன உலகத்தையே காட்டுது, அதில் பல்லு போன கிழமை கூட சிரிக்குது. ஹலோ, செல்லு போன உலகத்தையே காட்டுது, அதில் பல்லு போன கிழமை கூட சிரிக்குது. உள்ள போனா உலகமே தான் தெரியுது, அட உள்ள போனா உலகமே தான் தெரியுது. ஆனா மெல்ல மெல்ல மனுஷனையே அழுது, அது மெல்ல மெல்ல மனுஷனையே அழுது. சோடா ஊத்துனா ஏறாதுடா, பாலா ஊத்துனாதான் ஏறும். டேய் தெக்க கணக்கா போட மாட்டேன். டேய் மச்சான், உனோட கண்ணாடி நல்லா ஸ்டைலு, அதை மறந்துட்டீங்கடா. அது ஓட்டா மச்சான், அதை மறந்துட்ட மாட்டியா? நீயாவா என்ன கேட்க? நான் ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருந்து குடிப்பேன், உன் வீட்டு வாசலுக்கு முன்னுக்கு இருந்து குடிப்பேன். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. தம்பி, அவன் சொன்னது என்ன பிள்ளைக்கு? தண்ணியை போட்டு வந்து தகராறு பண்ணிட்டு இருப்பான். தண்ணியை போட்டு தகராறு பண்ணா சர்வத்தை கூட தகராறு பண்ணுவாங்க. என்ன மாட்டான் முடிஞ்ச சட்டையெல்லாம் நினைஞ்சிருக்கு. சண்டையில கிடையாது, சட்டை எங்க வாங்கிட்டு அழகே பொறாமைப்படும் பேரழகி நகர் ஆராதிக்கும் ஆடாது உண்மையா அன்பு இயேசுட்ட தாண்டா இருக்கு. அவர் உண்மையை நேசிக்கிறாரு. வந்த ஆக்கியெல்லாம் நிரம்பிருக்கும், பீச்சியெல்லாம் நிரம்பிருக்கும்.
எனக்கு கோலே பாடி பில்டர் ஆகுறது தான். இன்னிலிருந்து நான் என் லட்சியத்தை தொடங்க போகிறேன். மிஸ்டர் ஸ்ரீலங்கா ஆகுறது தான் என் ஒரே லட்சியம். என் பேரை உலகத்துக்கு சொல்ல போகிறேன். யார் என்ன சொன்னாலும் சரி, என் வாழ்க்கையில் ஒரே லட்சியம் நல்ல ஒரு பணக்கார பிள்ளையா பார்த்து கல்யாணம் கட்டிட்டு லைஃப்ல பெருசா செட்டில் ஆயிடும். நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டேன். ஏஜென்சி ஒருத்தனை தேடி பிடிச்சிட்டேன். கட்டாயமா அவர் என்ன சுவிஸ்ல இறக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இனி எப்போ உங்களை பார்க்கணும் தெரியல. கம்பம் ஒன்று நாட்டுறேன், கொடி ஒன்று கொழுவுறேன், பெரிய அரசியல்வாதி ஆகுறேன், மக்களுக்கு சேவை செய்கிறேன், எந்த அக்கௌண்ட்டையும் நான் நிரப்புறேன். நான்லாம் ப்ரெஷ்ஷை கையில் எடுத்தேன்டா ஒரே நேரத்தில் 10 பேர் மூத்துல டிங்கரிங் பார்க்காம விட மாட்டேன். ஏன்னா நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். எனக்கும் 1000 திட்டங்கள் இருக்கு. ஏசப்பா நான் என்ன செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை அறியாம நான் எதுக்குள்ளையும் கால் எடுத்து வைக்க மாட்டேன். ஐயையோ, உடம்பே வச்சிருக்க கூடாது. இவன் இங்க உருப்பிட போறான். அப்படின்னா ஒன்று மட்டும் விளங்குது, நீ வாழ்க்கையில் முன்னேற போவதே இல்லை. இப்படியே நீ திரிஞ்சிட்டு சோத்து கஷ்டப்படும் போது நாங்கள் தான் உன்னை தூக்கி விட வேண்டி வரும். சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. இதுக்கு மேலே உண்டு இஷ்டம். இந்த பிசினஸ் உலகத்துல எதனா அடையணும் நினைச்சனோ அத்தனை அடைஞ்சிட்டேன். சார், பங்கு சந்தையில் போட்ட எல்லா பணத்தையும் இழந்துட்டீங்க. ஐயோ, நான் 5 வருஷமா கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரு நொடியில தூள் தூள் ஆயிட்டு. என் பேர், என் புகழ், என் பணம் எல்லாம் காணாம போயிட்டு. இனி என்ன யார் தூக்கி விடுவா? இந்த ஸ்ரீலங்காவில் என்ன போல ஆனழகனே இல்லை. என் கட்டு மஸ்டான உடம்ப போல யாருக்குமே இல்லை. என்ன பார்த்தா எனக்கே ஆசையாக இருக்கு. இப்போ ஏன்னு தெரியல, 100 கிலோவை ஒரே அடியா தூக்கிடலாம இருக்கு. எதுக்கும் ஒருக்கா டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் தெரியும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த பக்கம் வந்திருக்கீங்க. நான் ஒரு பாடி பில்டர். என்னால ஒரு பாரவமே தூக்க முடியாம இருக்கு. இப்ப எதுவுமே சொல்றதுக்கு இல்ல, எதுக்கும் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. நர்ஸ் பஞ்சு, இவருக்கு ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணுங்க. ஐயா, இங்க வந்து இருங்கோ. வடிவ தள்ளி இருங்கோ. கையை கொஞ்சம் ஆட்டுங்கோ. கையை கொஞ்சம் வடிவா காட்டுங்க ஐயா. கையை கொஞ்சம் லூசா விடுங்கோ. ஏன் இப்ப பொத்தி பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க? இங்க வந்து இந்த பாடி பில்டிங்க செய்ய போறீங்க. ஏற்கனவே நீங்கள் செய்த பாடி பில்டிங் தான் கை நட்டெல்லாம் லூசா இருக்கு. கை வருத்தம்னா வந்தேன். கொஞ்சமா பிளட் எடுக்கணே. ஐயா, எனக்கு எவ்வளவு எடுக்கணும்னு தெரியும். நீங்க கொஞ்சம் பேசாம சும்மா இருக்கும். பார்த்து சொல்லுங்க என்னன்னு. கமல், நீங்க உங்களோட உடம்புக்கு மீறின பாரத்தை தூக்குனதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்குது. நீங்க ஒரு சர்ஜரி பண்றது நல்லது. நீங்க 5 கிலோ கூட தூக்குற சந்தேகம். நான் வாழ்க்கையே இழந்துட்டேன். நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை. பணமும் வந்துட்டது, வீட்டோட மாப்பிள்ளையும் ஆயிட்டேன். பார்த்தா உலக அழகி மாதிரி தான் இருந்தார். இப்பதான் தெரியும்
நானே என் வாழ்க்கையில சூனியம் வச்ச கதையா ஆயிடுது. என்ன பாஸ்போர்ட்டையும் வாங்கிட்டு 1 கோடி ரூபாய் காசையும் வாங்கிட்டு இந்த இடத்துல சுவிஸுக்கு என்றான். 5 வருஷம் ஆகுது. போன் எடுத்தா போனும் எடுக்கிறான் இல்ல. வெளிநாடுன்னு சொல்லி வாழ்க்கையே இழந்ததான் மிச்சம். கருணாகரன் பசு அமர்த்திட்டான் என்று சொல்றானே தவிர வேற ஒன்றும் சொல்றான் இல்ல. இவன் மட்டும் கையில கிடைச்சான், இவனை கொல்லாம விட மாட்டேன். அரசியல் என்று ஆட்டம் போட்டு சட்டசபைக்கு போய் சட்ட கிழிஞ்சதுதான் மிச்சம். மக்களுக்கு என் மேல நம்பிக்கையும் வரல என்ற அரசியல் சாம்ராஜ்யமே உடைஞ்சு போச்சு. இனி என் அரசியல் வாழ்க்கையே நினைச்சு பார்க்க இல்லாதபடிக்கு இருக்கு. சந்தி சிரிச்சு போச்சு. தலையில துண்டை போட்டுட்டு போக வேண்டியது. காலத்துல நான் போட்ட மேக்கப்புக்கும் சம்பாதிச்ச காசுக்கும் அளவே இல்லை. ஒரு பிள்ளைக்கு நான் போட்ட மேக்கப்பால அந்த பிள்ளைக்கு என்ன நேரமோ தெரியல சொறி வந்துட்டுது. என் கேரியரே போச்சுது. மேக்கப்னு சொல்லி என் கேரியருக்காக டிவோர்ஸ் எடுத்ததுதான் மிச்சம். இப்போ தனியா கிடந்து வாடுறேன். நான் இயேசுவுக்கு நேராக போனதால என் குடும்பம், பொருளாதாரம், சுகம் எதுலையுமே குறைவில்லாம அவர் என்னை நடத்தினார். 1000 பிரச்சனை என் வாழ்க்கையில வந்துச்சு. ஆனா அது எல்லாத்துலயும் அவர் என்னோடயே இருந்தபடியால இன்னைக்கு என் வாழ்க்கை சக்சஸ் ஆயிருக்கு. எப்படிலாம் மச்சா இருக்கீங்க எல்லாரும்? என்னத்தடா நான் சொல்லுறது? இவ்வளவு காலம் சம்பாதிச்ச பணம் எல்லாம் வெறும் காகிதமாவே போச்சு. ஒரு பணத்தை கூட இந்த திறமையால கையாள முடியல. சுரேஷ், நீ எதுக்காக கவலைப்படுற? நீ இழந்தது வெறும் காகிதம் மட்டும்தான். ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த உலகத்துல எதை சேர்த்து வச்சாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு ஒற்று பயனும் இல்லை. இயேசு உங்களுக்காக உயிரையே கொடுத்தா, நீ சம்பாதிச்ச பணத்தை விட உன் ஆத்மாவுக்கு அவர் கொடுத்த மதிப்பு இதை விட பெருசு. நீ இழந்ததெல்லாம் திருப்பி தர அவரால் மட்டும்தான் முடியும். நான் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, என் உடம்பை தான் நான் பெருசா நினைச்சேன். ஒரு சின்ன ஆப்ரேஷன்ல இந்த ஆசை கனவு எல்லாமே உடைஞ்சு போச்சு. டேய் கமல், உலகம் உன் உடம்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது, உன் மனசை பார்க்கல. வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் சரீர பலத்தை நீங்கள் இழந்தாலும் கிறிஸ்துவின் பலன் உங்களுக்கு பூரணமாய் விளங்க வேண்டும். இவன் எங்களோட ஜூனியர்ல படிச்ச பீட்டர் மாதிரி இருக்கு. பீட்டர் மாதிரி இல்ல மச்சான், பீட்டரே தான் மச்சான். கண்டு வேற கேனால் நீ என்ன செய்யற? நான் ஒரு சர்ச்சில் பகுதி நேரம் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எப்படிடா மச்சான் இருக்க? மச்சான் பணக்கார பொம்பளையா பார்த்து கல்யாணம் கட்டினான். லைஃப் செட்டில் ஆகணும்னு நினைச்சு அவசரப்பட்டு கல்யாணத்தை கட்டிட்டேன்டா. பணம் இருக்கு மச்சான், நிம்மதி எங்க போச்சுன்னே தெரியல மச்சான். அன்பு காட்ட ஆளும் இல்லை மச்சான். கடைசியில சந்தோஷமும் இல்லை மச்சான். டே நட்பு, பணக்கார பொண்ணை கட்டினா சந்தோஷம் வரும், அன்பு வரும்னு உனக்கு யாரா சொன்னது? நீ விட்ட பிள்ளை என்னன்னு தெரியுமா? தவறான கிணத்துல தண்ணியை தேடி போனதுதான். டே மதன், பணம் தற்காலிகமான சந்தோஷத்தை தான் தரும். இயேசு கொடுக்கும் சமாதானம் உலகத்துக்கு அப்பாற்பட்டது. இயேசு தர சமாதானம் யாரும் தர முடியாத சமாதானம். நான் ஒரு நம்பிக்கையான அரசியல்வாதியா இருந்தேன். ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தான் மக்களோட நம்பிக்கையே நான் இழந்துட்டேன். நான் கைப்பற்றி வச்சிருந்த என்னுடைய பார்லிமெண்ட் ஆசனத்தையே இழந்துட்டேன். மரியாதையும் போயிடுச்சு. நான் உழைச்சி வச்சிருந்த எல்லாமே வெறும் காணல் நீராவே போச்சுது. மனுஷருடைய புகழும்
ஒரு கடல் அலை போன்றது. அந்த அலை உன்னை தொட்டாலும் திரும்ப கடலுக்கே போயிடும் என்றதை மறக்கவே கூடாது. நீ சொன்னதெல்லாம் சரிதான் பீட்டர். நீ உன்ற அதிகாரத்தை இழந்ததை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற. ஆனா இயேசு பரலோகத்திலிருந்து வந்ததே எங்களை போல தோல்வியில இருக்கிறவங்களை தூக்கி விட்டு சக்சஸ் உள்ள வாழ்க்கையை நமக்கு தரத்தான். பார்லிமெண்ட் அதிகாரத்தை நீ இப்போ இழந்திருக்கலாம், ஆனா பரலோக ராஜ்யத்தை மட்டும் நீ சுதந்திரிச்சுட்டா சகலத்தையும் சுதந்திரிக்க அவர் உனக்கு உதவி செய்வார். உன் தோல்வியை வெற்றியா மாத்தி தருவார். உண்மைதான். இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டா உலகமே உங்களை புறக்கணிச்சாலும் பயமே இல்லை. யோசுவா, பீட்டர், நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா என்ற கதையே வேற. என்னுடைய கனவு லட்சியத்திற்காக என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். நான் இந்த தொழில ஈடுபாடா இருந்த மாதிரி என் திருமண வாழ்க்கையில ஈடுபாடா இருந்திருந்தா என் கணவர் என்ன விவாகரத்து செய்திருக்க மாட்டார். இப்ப நான் வாழ்க்கையில தனியா தான் இருக்கேன். வெளியில போலியா சிரிச்சு கொண்டு இருக்கிறேன். அழகுபடுத்த நினைச்சதெல்லாம் சரிதான், ஆனா உங்களோட அகத்தின் அழகை பற்றி யோசிக்காம விட்டுட்டீங்களே. அதனால வந்த பிரச்சனைகளை தான் இப்ப சந்திச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஒன்றை மட்டும் உங்கள்கிட்ட எனக்கு உறுதியா சொல்லிடும், இந்த நிலையிலும் இயேசு உங்களை வெறுக்க மாட்டார். நீங்க அவர் நம்பி வந்து பாருங்க. உங்களோட கணவன் உங்களை கைவிட்டு இருக்கலாம், அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உலகம் பார்க்கிற தற்காலிக அழகை விட கர்த்தர் உங்களை பார்க்கிற அழகும் அன்பும் பெரியது. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது என்னுடைய தனிமை உணர்வு என்னை விட்டு விலகின மாதிரி இருக்கு. ஜோஷுவா, நீ சொன்ன பிறகு நான் ஒரு விஷயத்தை உணர்றேன். ஒவ்வொரு தனிமை உணர்வுலையும் என்ன ஒருவர் தாங்கி இருக்கிறார். பணமும் புகழும் மக்களுடைய நம்பிக்கையும் இழந்தாலும் அவர் எங்கள் மேல வச்சிருக்க அன்பும் அரவணைப்பும் ஒரு நாளும் மாறாது. இந்த உலகத்தில் எல்லோரும் எப்படியாகிலும் முன்னேறிவிட வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் ஒரு நிரந்தர உயர்வும் வெற்றியும் பெற்ற வாழ்க்கையை வாழணும் என்றாலும் சரி, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோக வாழ்க்கையை வாழணும் என்றாலும் சரி, எனக்கும் உங்களுக்கும் இயேசு தேவை. மன்னா